இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12 அதிகாரம் 6 வசனம். வெள்ளைக்காரர்கள் ஆராதிக்கிற ஒரு சபையில் ஒரு நீக்ரோவும் பங்கு பெற்று தேவனை ஆராதிக்க விரும்பினான். ஆனால் வெள்ளைக்காரர்களோ அவனை சேர்த்துக் கொள்ள விருப்பப்படவில்லை. நீக்ரோவின் நிறமும் அவனுடைய குறைவான சமுதாய வாழ்வும் ஏழ்மையும் அந்த ஆலயத்தில் சேர விடாதபடி அவனை தடுத்தது. பல முறை அந்த ஆலயத்தில் வந்து தன்னை அங்கத்தினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று போதகரிடம் கேட்டும் அவர் மறுத்துவிட்டார். இது உயர்ந்த கல்விமான்களின் ஆலயம், பெரும் செல்வந்தர்கள் இங்கே வருகிறார்கள். இப்படிப்பட்ட இடத்தில் நீ வருவாய் என்றால் மற்றவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் என்று பேசினார். ஆனால் இந்த நீக்ரோவோ தேவ அன்பினால் நிறைந்தவன். ஐயா, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ள விருப்பப்படுகிறேன். உங்களோடு சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள விரும்புகிறேன் என்றான். ஆனால் போதகரோ அனுமதிப்பதாக தெரியவில்லை. இந்த பட்டணத்தில் எவ்வளவு ஆலயங்கள் இருக்கிறது? உனக்கு உன் ஆண்டவர் எங்களுடைய ஆலயத்தை தான் வெளிப்படுத்தினாரா? வேறு ஆலயத்தில் சேரக்கூடாதா என்று சொல்லி துரத்தினார்கள். ஆனால் அந்த நீக்ரோ விடாப்பிடியாக ஆலயத்தின் வெளியில் உள்ள படிக்கட்டில் உட்கார்ந்து ஆலயத்தின் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து துதித்துக் கொண்டிருந்தான். அந்த நீக்ரோவின் அருகில் ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தார். அவர் அந்த நீக்ரோவை அன்போடு கூட பார்த்து, மகனே, நீ கவலைப்படாதே, நானும் உள்ளே செல்ல வேண்டும் என்று இந்த ஆலயம் கட்டின நாள் முதற்கொண்டு ஆவலோடு காத்திருக்கிறேன். என்னை அவர்கள் உள்ளே விடவில்லை. நீயும் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே இருக்கிறாய். ஆகவே நாம் இருவரும் வெளியே இருந்து கொண்டே கர்த்தரை ஆராதிப்போம் என்றார். நீக்ரோவிற்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அவர், இந்த ஆலயத்திலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான். அவர்கள் என்னையே உள்ளே அனுமதிக்காமல் இருந்தால் எப்படி உன்னை அனுமதிப்பார்கள் என்றார். அந்த வார்த்தை நீக்ரோ பக்தனை தேற்றியது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்று பல ஆலயங்களில் குல பெருமையும் பண பெருமையும் ஜாதி பெருமையும் இயங்கி கர்த்தரை வெளியே நிறுத்திவிடுகிறது. தேவ ஆலயத்திலும் பெரியவரை விட்டுவிட்டு பதவியை பெரிதாக எண்ணி போட்டி போட்டுக் கொண்டிருப்பது எத்தனை வேதனையான காரியம். சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட நினைத்த போது, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகும் ஆலயம் பெரியதாக இருக்கும் என்றான். வானாதி வானமும் கொள்ளக்கூடாத சர்வ வல்லமையுள்ள ஒரு ஆண்டவருக்கு தன்னால் முடிந்த அளவு மிக பெரியதாக, மிகுந்த மகிமை உடையதாக, மிகுந்த அலங்காரமும் மகத்துவமும் உடையதாக ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்தான். இன்றைக்கு நமக்கு திரும்பிய இடமெல்லாம் ஆலயம் இருக்கிறதை போல அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு அப்படி இருந்ததில்லை. முழு இஸ்ரவேலுக்கும் ஒரே ஒரு ஆலயம்தான் எருசலேமில் உண்டு. இஸ்ரவேல் தேசத்தின் எந்த பகுதியில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எருசலேமில் உள்ள தேவ ஆலயத்தை நோக்கி நாடி வருவார்கள். பண்டிகை நாட்களில் எல்லாம் எருசலேம் நிரம்பி வழியும்படிக்கு அவ்வளவு அதிகமான கூட்டம் அங்கே இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல ஜனங்கள் ஆலயத்தை மேன்மைப்படுத்தினார்களே தவிர கர்த்தரை மேன்மைப்படுத்தவில்லை. ஆலயத்தை அலங்கார பொருளாக்கி முடிவில் விக்கிரகமாக்கிவிட்டார்கள். ஆலயத்திலே கொள்வினையும் கொடிப்பினையும் ஆரம்பித்தது. புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் வந்து அமர்ந்தார்கள். முடிவில் ஜெபவீடாயிருந்த அந்த ஆலயம் கள்ளர் குகையாக மாறிவிட்டது. ஆலயத்திலும் பெரியவர் புறக்கணிக்கப்பட்டு ஆலயமோ சீர்கெட்டு போனது. இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய ஆலயங்களை, சபை பிரிவுகளை மிகைப்படுத்துகிறார்களே தவிர கர்த்தரை உயர்த்துவதில்லை. தங்கள் ஊழியங்கள், தங்கள் ஜெப குழுக்கள் என்பதுதான் அவர்களுக்கு முக்கியம். ஆனால் கர்த்தரை பற்றி பேசுகிறதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை, நேரமும் இல்லை. ஆம், நீங்கள் உங்கள் சபைக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவதை பார்க்கிலும் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவதே மேல். ஆலயம் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குவதில்லை, பலிபீடம் பரிசுத்தமாக்குவதில்லை, கர்த்தரே பரிசுத்தமாக்குகிறவர். கர்த்தரே உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களை சுத்திகரிக்கிறவர். தேவ ஆலயத்திலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை கர்த்தாவே மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்பா தேவனாகி உம்மை கர்த்தாவே உயர்த்தக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. தேவாலயத்திலும் பெரியவர் நீர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு கர்த்தா உம்முடைய சந்நிதியிலே எங்களை அப்பா ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை, எங்களை தாழ்த்தக்கூடிய அந்த கர்த்தாவை தாழ்மையை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.